நான் ஒண்ணு கேக்குறேன், நீ மானமுள்ள தமிழன் தானே? இங்க பாரு, நான் ஒண்ணு கேக்குறேன். மிக்சி கொடுத்துட்டா வாங்கிட்டா, பெருமையா வாங்கிட்டா. டிவி கொடுத்துட்டான், பெருமையா வாங்கிட்டா. சேலை கொடுத்துட்டான், பெருமையா வாங்கிட்டா. வேட்டி கொடுத்தான், பெருமையா வாங்கிட்டா. அரிசி கொடுத்தா, பெருமையா வாங்கிட்டா. அப்புறம் என்ன, எண்ணெய் கொடுத்தா வாங்கிட்டா. அப்புறம் காசு ஆயிரக்கணக்கா கொடுத்தா வாங்கிட்டா. அப்புறம் கிரைண்டர் கொடுத்தா வாங்கிட்டான். அப்புறம் இது என்னது, இந்த ஃப்ரிட்ஜ் கொடுப்பா வாங்கிடுவேன். 10,000 2,000 கொடுத்தா வாங்கிட்டான். இலவசமா திருமணமும் பண்ணி வச்சுட்டான். எப்படியே இலவச திருமணங்கள் 63 வயது 63 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். அது பார்த்திருப்ப. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் நெத்தியில ஒட்டிட்டான் ஜெயலலிதா ஸ்டிக்கரை. லேப்டாப்ல இந்த மிக்சியில ஒட்டின மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணுகளா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு, பசங்களா சேர்ந்து பேசிட்டு இருக்கு. திடீர்னு அம்மா வந்த உடனே ஒடியா 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 ஒடியான்னு இவனுக்கு பார்த்த பொண்ணு அவனுக்கு போயிடுச்சு, அவனுக்கு பார்த்த பொண்ணு இவனுக்கு போயிடுச்சு. சிரிக்காத சத்தியமா நடந்துச்சு, என் தலைவர் மேனாலே நடந்துச்சு. கட்டா 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 கட்டுப்பா, ஏய் அப்புறம் மாத்திக்கலாம் பண்ணிட்டான். யாரு இவன் தாலி கட்டணும், அவன் கூட்டிட்டு போறான், அவன் தாலி கட்டணும் கூட்டிட்டு போறான். சிரிக்காத, நடந்துச்சுங்கிற என்ன சிரிக்கிற? இலவச கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், அது வரைக்கும் வந்துட்டான். இப்போ அவன் இதே அறிவிப்பு எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பெருமையா ஓட்டு போட்டிய நீ இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? எவ்வளவு மானங்கட்ட செயல் உனக்கு தெரியுதா தெரியலையா? அப்ப இதையெல்லாம் எப்படி நீ வாங்குற? எப்படி வாங்குற? இப்ப அதை சொல்லும் போது உனக்கு எவ்வளவு வலிக்குது? அது மாதிரிதான் இதுவும். எப்படி வாங்குற நீ? எப்படி வாங்குற? கொடுக்கும் போது கையப்படுறா, இதை எப்படி வாங்கின, இந்த காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு மட்டும் கேள்றான். ஒரே ஒரு தடவை கேள்றான், இந்த காசை நீ எங்கிருந்து எடுத்தாய்? இலவசத்தில் இழக்கிற 6,800 கோடி 5,000 கோடி இந்த பணத்தை எங்கிருந்து எடுத்தாய்? எங்கிருந்து எடுப்பாய்? இந்த கடன் 10 லட்சம் கோடி வட்டி 1 லட்சம் கோடி யாரு காசுல கட்டுகிறாய்? ஒரு தடவை கேள்றா. படிச்சிருக்கல, வீரம் இருக்கல, துணிவு இருக்கல, மான கையப்புடுறா, கேள்றா. டேய் எப்படி கொடுப்படா? இந்த விட எப்படி கொடுப்ப? எங்க இருந்து உங்க அப்பா மட்டும் சொத்த வித்தியாடா, இல்ல எங்க அப்பா மட்டும் வரியில வாங்கினியாடா? ஒரே ஒரு தடவை கேள்றான். எனக்கு போடு, போடாம போ. உன் ஓட்டுக்காக நிக்கிறவன் இதை பேசுவேன் நினைக்கிறியா? நாட்டுக்காக நிக்கிறேன்டா, இந்த நாட்டுக்காக. நான் உன் வாழ்க்கை பத்தி கவலைப்படுவேன் அல்ல, உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறவன். போட்டா போடு, போடலைன்னா போ. போடா, எனக்கு என்ன ஓட்ட வச்சு என்ன பண்ண போறேன்? என்னைய நீ புரிஞ்சுக்கிட்டு போட்டா போடு. நான் வந்தால் இந்த நாட்டில் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், நல்ல ஆட்சியை கொடுப்பேன், நம்பிக்கை இருந்தா போடு, இல்லைன்னா போடாத.